வாங்க போலாம். நீங்க உள்ள போய் கீ வாங்குங்க. டாடி கால் பண்றாரு. சொல்லுங்க டாடி. இப்பதான் வந்து இறங்கி இருக்கோம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. Excuse me. Yes. I'm Prasanna from Chennai. Press reporter. 1 second please. Room number 402 sir. I'm sorry. ஒரு ரூம் சாவி தான் கொடுத்துருக்கீங்க. 2 ரூம் புக் பண்ணிருப்பாங்களே? இல்ல சார், ஒரு ரூம் தான் புக் பண்ணிருக்காங்க. ஒரு ரூம்? கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்களேன். மதுபாலாங்கிற பேர்ல இன்னொரு ரூம் போட்டுருப்பாங்க பாருங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இல்லையா? ஐம் சாரி, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரூம் புக் பண்ணிக்கோங்க. சாரி சார், எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? ஏன் இன்னும் இங்கே நிக்கிறீங்க? இல்ல மது, ஒரே ரூம் தான் புக் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கே புக் பண்ணேன். இல்ல, அப்ப நம்ம வேற ஹோட்டல்ல ரூம். அது மட்டும் இல்ல, செமினார் ஹால் நமக்கு இங்க இருந்து ரொம்ப பக்கம். சோ இங்கே இருக்கட்டுமே தான் புக் பண்ணிட்டேன். என்ன பிரச்சனை? நம்ம 2 பேருக்கு ஒரு டீலக்ஸ் ரூம் போதாதா? இல்ல, அதுக்காக இல்ல. 2 பேரும் எப்படி ஒரே ரூம்ல தங்குதுன்னு கூச்சப்படுறீங்களா? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்ன? வாங்க, சாவியை கொடுங்க, வாங்க. நான் எதுக்கு உன் கூட கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன் தெரியுமா? லூஸ். நீ என்ன லவ் பண்ணலனா என்ன? நான் இன்னைக்கு உன் கூட பொண்டாட்டியா தாண்டா இருக்க போறேன். என்னங்க இன்னும் தூங்காம இருக்கீங்க? சரியா சாப்பிடாத போவேன்னு நினைச்சேன். ஏன், இந்த ஊர் சாப்பாடு பிடிக்கலையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் எப்பவுமே லேட்டாக தான் தூங்குவேன். அது சரி. ஆனா இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் தூங்க ட்ரை பண்ணுங்க. காலைல செமினார் கொஞ்சம் ஏர்லியரா போகணும். பெர்ஃபெக்ட் மேட்ச் நான் தான். எனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் நீங்க தான். எஸ் we are made for each other. என்ன பண்றீங்க நீங்க? பிரசன்னா, I love you பிரசன்னா. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சு கூட அப்படி நடந்துப்பீங்க? இதுக்காக தான் கிளம்பி வந்தீங்களா? பிரசன்னா, பேசாதீங்க. நீங்க இப்படி நடந்துப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா உங்க அப்பா உங்களை நம்பி தனியா என் கூட அமைச்சிருப்பாரு. அதை அப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க. பிரசன்னா, நான் செஞ்சது தப்புதான். என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு எமோஷன்ல பண்ணிட்டேன்.
இந்த விஷயம் என் அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவர் அவமானம் தாங்காம உயிரை வெட்டிடுவாரு. அதுக்கப்புறம் நானும் செத்து போயிடுவேன். உங்க காலில் வேணாலும் நான் விழுந்துடுறேன். என் அப்பா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க பிரசன்னா, ப்ளீஸ். என் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க பிரசன்னா. நாளைக்கு அமைச்சர் நாராயணுடைய பிறந்த நாள். அதுவே அவனுக்கு இறந்த நாளா இருக்கணும். நாளைக்கு நிச்சயம் அவனை போட்டு தள்ளியே தீரணும். அதுக்கு நம்முள்ள ஒரு ஆள் தயாராகணும். எந்த காரணத்தை கொண்டும் வெச்ச குறி தப்பக்கூடாது. அப்படி தப்பிட்டா போலீஸ் நம்மளை குறி வச்சிரும். நான் போறேன் தலைவா. நான் போறேன் தலைவா, என்ன அனுப்புங்க. நான் போறேன் தலைவா, என்ன அனுப்புங்க. நான் போறேன் தலைவா, என்ன அனுப்புங்க. தலைவா நான் போறேன் தலைவா, என்ன அனுப்புங்க. இதுதான் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் ரத்தத்தோடு ரத்தம் கலந்திருக்கிறதுனால தான் நம்ம இயக்கம் இன்னும் கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கு. நம்ம இயக்கத்தின் வழக்கப்படி அனைவரும் பெரிய சீட்ல எழுதி போட்டு அதுல எவன் பேர் வருதோ நாளைக்கு அவன் தயாராகிறான். பிரிக்கட்டுமா தலைவா? பிரிச்சு போய் தலைவா உங்க பேர் வந்திருக்கு. நான் கொடுத்து வச்சேன். முதல் பலி என் மூலமா தான். தலைவா நீங்க போக வேண்டாம், எங்களை யாராவது ஒருத்தர் போறோம். ஆமா தலைவா, நான் போறேன் தலைவா. பிளான் பண்றது மட்டும் ஒரு தலைவனுடைய வேலை கிடையாது. நேரம் வரும்பொழுது நேருக்கு நேருன்னு மோதவும் தயாரா இருக்கணும். என்னை யாரும் தடுக்காதீங்க. நாராயணுடைய சாவு என் கையில். வர்ற 23ஆம் தேதி மந்திரி நாராயணனுக்கு பிறந்த நாள். அன்னைக்கு எல்லா ஏற்பாடுகளும் சும்மா தூள் கிளப்பணும். முக்கியமா இந்த காவடி எடுக்கிறது, அழகு ஊத்துறது, அன்னதானம், மயிலாட்டம், உயிலாட்டம் எல்லாம் வெகு சிறப்பா நடக்கணும். போஸ்டர் செலவு என்னோடது. நீ நேர்ல வா, எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஆ ஆ சரி. அப்பா எல்லாம் பேசியாச்சா? உனக்குண்ணா நட்டுக்கிட்டு கலண்டு போச்சா? அந்த புறம்போக்கு உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு என்னமோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் மாசி. பிறந்த நாள் அன்னைக்கு சாக போறவனுக்கு இது கூட நான் செய்யலன்னா எப்படி? புரியலையா? புரியலையே சித்தப்பு. பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டில் கூட்டமும் அதிகமா இருக்கும், காவலும் அதிகமா இருக்கும். ஆனா கெஸ்ட் ஹவுஸ்ல அப்படி இல்லை. அதான் அவனை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு போட்டு தள்ளுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மாசி, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணி எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டிக்க போறாப்பா. ஆட ஏன் சித்தப்பு, நான் என்னமோ புடரியில அருவாலை வச்சுட்டு கொலை பண்ண போற மாதிரியில பேசிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வேற ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். யாருப்பா? பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? வைத்தீஸ்வரி. வைத்தீஸ்வரியா? வைத்தீஸ்வரி.
மாமா இவர் யாரு? இது என் சித்தப்பா. வணக்கம். என்ன மாமா வணக்கமே சொல்ல மாட்டேங்கிறாரு? சித்தப்பு, இவன் மற்ற விஷயத்துல எப்படியோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா கொலை பண்றதுல ப்ரொஃபஷனல் கில்லர். இவன் குறி வச்சா தப்பாது. இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, பார்க்கறவங்களோட பார்வைக்கு இவனா கொலை பண்ணுவான்னு யாருக்கும் சந்தேகம் வராது. சித்தப்பு, இதுதான் அந்த மந்திரிக்கு ஏமே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா. வரேன் தலைவா. தலைவா, இன்னைக்கு மாதிரி நீ என்னைக்கு நல்லா இருக்கணும் தலைவா. ஆசீர்வாதம் பண்ணு தலைவா. எந்திரி. என்ன கலாச்சாரம் இதெல்லாம்? அப்புறம் போன தடவை நான் தோத்தப்ப எந்த பையனும் என்னை வந்து சீண்டலை. இப்போ பாத்தியா எத்தனை பையன் காலில் வந்து விழுந்துட்டு இருக்கான்னு. நீ என்ன யோசிக்கிற? ஆமாம் தலைவா, எல்லாம் சந்தர்ப்பவாதீங்க. நீ மட்டும் என்ன போன தடவை எதிர்கட்சியில் இருந்த, இந்த தடவை நம்ம கட்சிக்கு வந்ததுனால ஏதோ வட்ட செயலாளர் போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் விடுங்க தலைவா, அதை மட்டும் பேசிக்கிட்டு. ஏமா சொல்லுங்க சார். இதை பாருங்கம்மா, இதுக்கு மேலே யாரையும் உள்ள அனுப்ப வேண்டாம். நான் ரெஸ்ட் எடுக்கணும். ரைட் சார். எனக்காக காலையிலேருந்து கால் கடுக்க நின்றுட்டு இருக்கீங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச சன்மானம். இல்லை சார், கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்குது, அது இந்த டியூட்டிக்கு சேர்த்து தான். நோ தேங்க்யூ சார். உழைக்க தெரியாத பொண்ணு. எல்லாரும் என்ன வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா சாப்பிட்டு போங்க. எஸ் சார். இல்லை சார், எல்லாரும் செக் பண்ணி தான் சார் அனுப்பிச்சிட்ருக்கோம். யா நோ சார், நோ ப்ராப்ளம் அட் ஆல் சார். எல்லாம் கோஆப்ரேட் பண்ணிட்டு. என்னம்மா? மினிஸ்டர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்க போயிருக்காரு. யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, அது மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பாரு, இந்த மாசிக்கு சொல்லியிருக்க மாட்டாரு. வேணும்னா நான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டுமா? இல்லை நீங்கள் வேணா குயிக்காக போய் அவரை பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அவருக்கு மாலை போட்டுட்டேன்னா நான் வந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் போயிட்டே இருக்க போகிறேன்.